இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் உயிரை பாதுகாத்து நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினீர். எங்களுக்கு தேவையான உணவு, உடை எல்லாவற்றையும் நீர் நிறைவாக கொடுத்தீர். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். சாத்தான் யோபுவை சோதிக்கும் விதத்திலே கடவுளிடம் கேட்டார். நல்லவை கொடுத்ததினால் யோபு கடவுளை அன்பு செய்கிறார் என்று சாத்தான் முறையிட்டான். எனவே சாத்தானை ஆண்டவர் யோபுவை சோதிக்கும்படியாக அனுப்பினார். இதோ, செழுமையில் வாழ்ந்த யோபு வறுமையில் வாடினார். வறுமையில் வாடினாலும் இவ்வாறு ஜெபித்தார். எல்லாவற்றையும் கடவுள் எனக்கு கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர் எடுத்து கொண்டார், அவருடைய நாமம் போற்றப்படுக என்று போற்றினார். பின்பு யோபு நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டார். சோதனை வேளைகளிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்தார் யோபு. நாமும் நம்முடைய சோதனை வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்மை மீட்டெடுப்பார். நற்செய்தி வாசகத்திலே யார் பெரியவர் என்று சீடர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டபோது ஆண்டவர் சிறியவர்களைப் போல மாற வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினார். இதோ ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவே, எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.